மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். வெல்கம் டு உரையாடல் பை முதலீட்டு களம். இன்றைக்கி எனக்கு சில கேள்விலாம் இருக்குது. அதாவது ஒருத்தர் ஒவ்வொரு ஏஜ்லேயும் எப்படி ஃபினான்ஸை அணுகணும் அப்படின்ற கேள்வி இருக்குது. அதை நான் ஷாம்சாட்ட கேட்க போகிறேன். அண்ட் அவரோட பதில் நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். ஹலோ சார், எனக்கு சில செட்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் இருக்குது. அதை நம்ம கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் லைஃப் சைக்கிள் ஒரு பர்சனுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது, ஒரு ஐடியல் ஃபினான்ஷியல் லைஃப் சைக்கிள் எப்படி இருக்கணுன்றது நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஜென்ரலாக இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து யார் காலேஜ் முடிக்கிறாங்களோ, இல்லை யார் வந்து காலேஜ் போகும்போது சில பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லை சேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சில பேருக்கு அந்த தாட்ஸ் இருக்குது, சில பேருக்கு அது இல்லவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்க அந்த ஜென்சின்னு சொல்கிற அந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கு. என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணணும், என்ன மாதிரி பிராண்ட்ஸ் அவங்க வந்து கன்சியூம் பண்ணணும், என்ன மாதிரி சாப்பிடணும், என்ன மாதிரி டிராவல் பண்ணணும், என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், இப்படி பல ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒருத்தர் வந்து பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன நினைப்பாங்க, இதுல எல்லாத்தையும் அடையணும்னு நினைப்பாங்க. சில விஷயங்கள் ஈஸியாக அடைஞ்சிடலாம். லைக் என்ன பிராண்ட் க்ளோத்ஸ் வேர் பண்ணணும். இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபேஷன்லாம் அஃபோர்டபுளா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு, பிராண்ட்ஸ் நிறைய இருக்கு, ரைட்? ஸோ யூ கேன் கெட் மெனி திங்ஸ் ஈஸி. பட் சில விஷயங்கள் காஸ்ட்லி. உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் ரொம்ப காஸ்ட்லி, எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப காஸ்ட்லி, டிராவல் ரொம்ப காஸ்ட்லி. இந்த 3 விஷயங்கள் இந்தியாவுக்குள்ள டிராவல் பண்ணா கூட பயங்கர காஸ்ட்லி. ஏன்னா ஏர்ல போறீங்கன்னா அதெல்லாம் ஜாஸ்தியாகும். ஸோ இந்த 3 விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயங்கள்லாம் ஈஸியா நமக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த கன்சம்ஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயங்களை எப்படி நீங்க அடைய போறீங்க, அதுவும் கடன் வாங்காம எப்படி அடைய போறீங்கன்னு திங்க் பண்ணிக்கணும். கடன் வாங்காம நீங்க எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் அண்ட் டிராவல் இந்த 3த்தையும் நீங்க பிளான் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா உங்க செலவு வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வந்துடும். ஃபேர்லி டிசிப்ளின்டா இருக்கும் உங்க எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ உங்களுக்கு ஒரு சேவிங்ஸை நீங்க கிரியேட் பண்றீங்க, ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்றீங்க. அப்ப இந்த 3 வாங்கவே கூடாதா அல்லது இதை என்ஜாய் பண்ணக்கூடாதானா? நோ, இதுக்கு தனியா சேவ் பண்ணி நீங்க வந்து ஈஸியா இதை அடைஞ்சிடலாம். எலக்ட்ரானிக்ஸ், டிராவல் அண்ட் ஆட்டோமொபைல் அதுக்கு தனியா சேவ் பண்ணணும். ஆனா மற்ற விஷயங்களுக்கு வேற ஒரு தனி சேவிங்கை நீங்க கிரியேட் பண்ணணும். அந்த சேவிங்கை நீங்க கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை பேசிக்கா வேலை செய்ய ஆரம்பிச்ச முதல் நாளே நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டே போவீங்க. நீங்க வளர வளர இதுவும் வளரும். நீங்க ஒரு பெட்டர் பிராண்டுக்கு போவீங்க, பெட்டர் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, பெட்டர் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க, பெட்டர் பிளேசஸ் போய் பார்ப்பீங்க, பெட்டர் பிளேசஸ்ல சாப்பிடுவீங்க, எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிட்டே வருவீங்க. ஆனா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களை வந்து சேவ் பண்ணாத, இன்வெஸ்ட் பண்ணாத ஒரு ஆளாக ஆக்கக்கூடாது. யூ கேன் ரேஸ் யுவர் லைஃப் ஸ்டைல் பட் ஸ்டெப் பை ஸ்டெப் அண்ட் யூ வில் நெவர் ஸ்டாப் சேவிங் அண்ட் இன்வெஸ்டிங். ஸோ இந்த டியூட்டிஸை நீங்க கரெக்டா பண்ணும்போது இந்த விஷயங்களையும் நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா என்ஜாய் பண்ண முடியுது. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்ச உடனே கிரெடிட் கார்டுல எக்ஸசிவா பணத்தை செலவு பண்ணிட்டு அவங்களுடைய ஃபியூச்சர் சேலரியில இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்றாங்க, இஎம்ஐ பே பண்றாங்க. அப்ப என்ன ஆகுது, அவங்களால ரெகுலர் லிவிங்லயே வந்து ஸ்டேபிளா இருக்க முடியல, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அதனால. ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த 3 ஐட்டம்ஸ் நான் சொன்ன 3 பிக் டிக்கெட் ஐட்டம்ஸ், ஆட்டோமொபைல்,
எலக்ட்ரானிக்ஸ், டிராவல், இந்த 3 விஷயங்களை நீங்க வந்து கரெக்டா பிளான் பண்ணி பண்ணீங்கன்னாக்கா மற்ற விஷயங்களை நீங்க ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. இந்த 3ல வர இன்டிசிப்ளின் தான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பாதிக்கும்ன்றது என்னுடைய திங்கிங் அபவுட் அ வெரி யங் பர்சன். ஸோ இதை கரெக்டாக திங்க் பண்ணி ஓகே நான் இதெல்லாம் தான் பண்ண போறேன், எனக்கு இவ்வளோதான் இதுக்கு பட்ஜெட், எனக்கு லிவிங் எக்ஸ்பென்சஸ் இவ்வளோ, என்னுடைய பட்ஜெட் ஃபார் ஷாப்பிங் இவ்வளவு, எனக்கு இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்கு இவ்வளவு இருக்கு, இதுக்குள்ள நான் இருக்க போறேன்னா அந்த 3 பக்கெட்ஸ்ல நீங்க கரெக்டாக செலவு பண்ணுவீங்க. எங்கேயும் ஓவர் ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க. பிளஸ் நான் சொன்ன இந்த 3 ஐட்டத்துக்கும் நீங்க கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டு யூ வில் பில்ட் இட் டு அ சர்டன் லெவல். ஸோ இந்த ஒரு 6 திங்ஸை நீங்க கரெக்டா செக்மெண்ட் பண்ணி கரெக்டா பிளான் பண்ணி பண்ணீங்கன்னாக்கா உங்க லைஃப் சிம்பிளா ஜாலியா இருக்கும். சார் நீங்கள் யங்ஸ்டராக இருக்கும்போது ரைட் அந்த 20s அந்த டைமில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி ஈக்விட்டி மார்க்கெட்டில் வரணுன்ற அந்த ஐடியா வந்துச்சு? நீங்கள் வேறு அசட் கிளாஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நீங்கள் யூ குட் ஹவ் பீன் சம்திங், யூ குட் ஹவ் சோஸ் சம்திங் எல்ஸ், ரைட்? ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன்னாக்கா நான் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது டெட்ல இன்வெஸ்ட் பண்ணா 19% கிடைச்சிது. இன்னைக்கு ஈக்விட்டிலே 19% கிடைக்காது. சப்போஸ் நான் டிபென்ச்சர் வாங்கினாலோ பேங்க் மாதிரி என்பிஎஃப்சிஸ்க்கு பணத்தை கொடுத்தாலோ அங்கேயே நமக்கு 19% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் யுவர் ஏர்னிங் வாஸ் வெரி வெரி ஹை அட் த டைம். பட் எல்லாருக்கும் தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகுது. ஏன்னா வெளிநாட்டுலலாம் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு, இங்க மட்டும் இவ்வளவு ஹை இன்ட்ரெஸ்ட் இருந்து இந்த இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிச்சுன்னா அதுல பெரிய அட்ராக்டிவ்னஸ் இருக்காதுங்கனால லாங்கர் டேர்முக்கு ஈக்விட்டி பெட்டர் அசெட் கிளாஸ். ஏன்னா எக்கானமி ரொம்ப சின்ன எக்கானமியா அன்னைக்கு இருந்து, இன்னைக்கே நம்ம இப்பதான் 4 ட்ரில்லியனுக்கு வந்துருக்கோம். அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லை, வெறும் பில்லியன்ஸ்ல தான் இந்த எக்கானமி. ஸோ அவ்வளவு சின்ன எக்கானமி வளர்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குல்ல. அப்ப எக்கானமி அவ்வளவு நிறைய வளரும்னா நீங்க எங்க பார்ட்டிசிபேட் பண்ணா அந்த எக்கனாமிக் growthனுடைய பயன்களை நீங்க அடைய முடியும்? டெட்ல கிடைக்காது. ஸோ அதனால ஈக்விட்டி வாஸ் a பெட்டர் சாய்ஸ். அண்ட் இப்போதான் நம்ம லிபரலைஸ் பண்றோம், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நம்ம ஓப்பன் அப் பண்றோம் காம்படிஷனுக்கு. வெளிநாட்டுல இருந்து இன்வெஸ்டர்ஸ் முதல்ல 93க்கு மேலதான் வராங்க இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்றதுக்கு. ஸோ நிறைய எக்ஸைட்மெண்ட் ஈக்விட்டிக்கு தான் இருந்தது. ஈக்விட்டி மேல இருந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்து இனி வரவே முடியாது, அவ்வளவு எக்ஸைட்மெண்ட் இருந்து. பட் ரொம்ப குறைவான நபர்கள் தான் அந்த எக்ஸைட்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்றது உண்மை. இன்னைக்கு ஒரு கொரோனா வந்தோடனே இத்தனை கோடி பேர் மார்க்கெட்டுக்குள்ள வராங்க, கரெக்ட், மல்டி crore people are coming. அன்னைக்கு சில லட்சம் பேர் இருந்தாலே அது ஒரு பெரிய விஷயம். அதுல நிலைச்சிருக்கக்கூடியவர்கள்னு பாத்தீங்கன்னா ஒரு மேபி 10-15,000 people would have stayed in those days. பட் இன்னைக்கு இவங்களுக்கு crores of people are staying. அதான் டிஃபரன்ஸ். ஸோ அன்னைக்கு அந்த ஸ்மால் செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு ஈக்விட்டி மேல நிறைய நம்பிக்கை இருந்ததுங்கிறது தான் உண்மை. அவங்க தான் இன்னைக்கு வந்து ஹெச்என்ஐயா உருவாகி இருக்காங்க. சார் அப்படியே ஒரு 5 years தள்ளி வரும், ஒரு 25 ஏஜ்னு வச்சுப்போம் சார். இப்போ அந்த 25 ஏஜ் ஒருத்தங்க ரீச் பண்ணுறாங்க அப்படின்னா தென் அவங்க கரியர் அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுப்போம். அட் த சேம் டைம் அவங்களுக்கு ஜாப் செட்டே இருக்கும், அவங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க, ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சேவிங்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்கணும் ஃபர்ஸ்ட் திங். செகண்ட், அந்த சேவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பேக்கப்பாக அவங்க என்னென்ன வச்சுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸஸ் வச்சுக்கலாமா, எமர்ஜென்சி ரிசர்வ், ஆர் அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் அவங்க போயிருப்பாங்க. They will be considered as a man or a person. Earning member who is supporting the family. Yes. That's what you mean. Okay. Yes sir. So அப்படி இருக்கும்போது what are the checklist or what is that you want to tell or what is that they are supposed to follow? See, initial salary first time வரும்போது பயங்கர எக்ஸைட்மெண்ட். நம்ம பணத்தை பார்த்துருக்கோம், அதுக்கு முன்னாடி இவ்வளவு நமக்கு ஃப்ரீடம் இருக்கும், நிறைய விஷயங்கள் பண்றதுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இதை பண்ணோம் அதை பண்ணோம். நம்ம எக்ஸ்பெக்டேஷன் ஆக்சுவலாக அந்த பணத்துக்கு மேலே தான் யூஸ்வலாக இருக்கும். பட் அந்த எக்ஸைட்மெண்ட் எல்லாம் வந்து கண்ட்ரோல்டா நீங்க வந்து மேனேஜ் பண்ணாக்கா உங்க சேலரி தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகும் எவ்ரி இயர். ஸோ ஒரு 5 வருஷம் வேலை பண்ணீங்கன்னா 5 yearsல உங்க சேலரி வந்து கிட்டத்தட்ட டபுள் ஆகணும். ஆனா உங்க லைஃப் ஸ்டைலும் உங்களுடைய தேவைகளும் 5 வருஷத்துல டபுள் ஆகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகணும்னாக்கா ஒருத்தர் 5 years வேலை பண்றாரு, 25, 26 ஆர் whatever அந்த ஏஜ் குரூப்புக்குள்ள வந்துடுறீங்கன்னாக்கா 5 years வேலை பண்ணி ஆர் 4 years வேலை பண்ணி உங்களுடைய சேவிங்ஸை நீங்க இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும் பை த டைம். அப்போ உங்களுடைய சேவிங் ஹேபிட் இம்ப்ரூவ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் திங், சேவிங் ஹேபிட் இம்ப்ரூவ் ஆனா மட்டும் போறாது. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், பர்டிகுலர்லி விமன், பேங்க்லயே இருக்கும் அந்த பணம். அவங்க வீட்டுல பெரியவங்களை கேட்டுட்டு இருப்பாங்க என்ன பண்ணணும்னா, அம்மா சொல்லுவாங்க இங்க போய் இந்த நகைக்கடையில சிட்டு போடுறாங்க, அதை பிளைண்டா போட்டுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் இன் சேவிங் ஹேபிட் இல்லை. ஸோ நீங்க வந்து உங்களோட சேவிங் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்றதுன்னா நீங்க வந்து நிறைய சேவ் பண்ணணும். அண்ட் நிறைய சேவ் பண்ணி அந்த சேவிங்கை ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ தட் யூ கெட் பெட்டர் ரிட்டர்ன்ஸ். அந்த ஒரு இடத்துக்கு நீங்க வந்திருக்கணும் பை த டைம் யூ ஆர் இன் யுவர் mid-20s.
அப்படி வந்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா நீங்க ஒரு கார்பஸை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. முக்கியமானது இந்த கார்பஸ் வந்து உங்களுக்கு பர்டிகுலர் கோல்ஸை நோக்கி உங்களை கொண்டு போயிட்டு இருக்கும். என்னை பொறுத்த மட்டும் 25 வயசுல நீங்க வந்து ஒரு ஹோம் பில்டிங்கான கார்பஸை நீங்க உருவாக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆர் அட்லீஸ்ட் அந்த பணம் உங்களுக்கு ஒரு மேரேஜுக்கு செலவுக்காவது நீங்க தனியா பர்பஸ் பண்ணிருக்கணும். ஸோ இது மாதிரி புதுசா சில கோல்ஸ் வந்துடும் 25ல. 20ல வரலன்னா கூட 20ல நீங்க வந்து இது பண்ணணும், இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இந்த ஹேபிட் ஃபார்ம் ஆனோம் தான் நீங்க நினைக்கணும். ஆனா 25ல இது இந்த ஹேபிட் வந்து எதை நோக்கி போகுதுங்கிறதுல கிளாரிட்டி இருக்கணும். அண்ட் உங்க சேவிங்ஸ் அதிகரிச்சிருக்கணும். பர்சன்டேஜ் ஆஃப் சேலரி சேவிங்ஸ் அதிகரிச்சிருக்கணும். முதல்ல 10% 15% இருக்குன்னா நீங்க 25 இருக்கும்போது 20% 25% வரைக்கும் வந்திருக்கணும். இதெல்லாம் நடக்குதான்னு நீங்க பார்க்கணும். அதே சமயத்துல நீங்க சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண பணத்தை எடுத்து நீங்க மறுபடியும் செலவு பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணுவாங்க, 14வது மாசத்துல திடீர்னு அந்த பணத்தெல்லாம் வெளியே எடுத்து ஒரு டூர் போய் வேட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது. ஸோ யூ ஹாவ் டு பில்ட் ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஒரு ஹேபிட், அப்புறம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ. அந்த ஹேபிட்ல இருந்து சேவிங் ஹேபிட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ வளர ஆரம்பிக்கும். அது வளரும் போது சேவிங் ஹேபிட் இம்ப்ரூவ் ஆகி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹேபிட்டும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது ஒரு வெர்ச்சுவஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல விஷயம் நடந்தா அது இன்னொரு நல்ல விஷயத்துல போய் முடியணும், அந்த நல்ல விஷயம் மறுபடியும் இன்னொரு நல்ல விஷயத்துல போய் முடியணும். ஸோ இப்படியே இந்த சேவிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நடுவில் யூ ஹாவ் டு கீப் ஆன் இம்ப்ரூவிங் யுவர் சேவிங் அண்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ நீங்க கிராஜுவலா வளர ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் லூப்புக்குள்ள இருப்பீங்க, அதுல இருந்து வெளியே வர மாட்டீங்க. வெளியே எப்போ வருவீங்கன்னாக்கா ரேஷ் ஸ்பெண்டிங் பண்ணும்போது தான் வருவீங்க. சடனா எமோஷனலா ஏதோ ஒரு விஷயத்த பைசாவோட பண்ணும்போது நீங்க அந்த சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் லூப்பை விட்டு வெளியே வந்துருவீங்க. நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அந்த மாதிரி அந்த லூப்பை விட்டு வெளியே வரவங்க எளிதில் அந்த லூப்புக்குள்ள திருப்பி போறது இல்லை. அந்த டிசிப்ளின் இழந்தா மறுபடியும் அதை ஃபார்ம் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ அதனாலதான் நீங்க வந்து அதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும் மிட் 20ஸ்ல அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். சார், இந்த 25 ஏஜ்ல ஒரு பேக்கப் பிளான் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கும் சார்? ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கப் பிளான்னா நான் வந்து ஒரு எமர்ஜென்சி ரிசர்வாக இருக்கட்டும், ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி கன்சிடர் பண்ணுறாகட்டும், அந்த இன்சூரன்ஸ் இருந்தாலுமே ஒரு நான் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்சூரன்ஸ்க்கு போகணுமா, இல்லை ஒரு ப்ராப்பர் பியூர் ரிஸ்க் இன்சூரன்ஸ்க்கு போகணுமா அப்படின்றது ஹவு இட் இஸ் இம்பார்ட்டன்ட். இல்லை பேக்கப் பிளான்னா எதுக்கு பேக்கப்னு தெளிவாக பேசுவோம். ஃபர்ஸ்ட், யாருக்காவது நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அந்த செலவு ஷுட் பி மெட் கம்ஃபர்டபிளி. அதுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாரையுமே நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணிருக்கணும். யாரெல்லாம் உங்களை நம்பி இருக்காங்களோ, பேரண்ட்ஸ் ப்ரிடாமினென்ட்லி, சிப்ளிங்ஸ் ரொம்ப வயசு குறைவானா அவங்கள நீங்க கவர் பண்ணிடணும். அடுத்தபடியாக ஒருவேளை ஏதாவது ஒரு வேலை மாதிரி போறீங்க, வேலை போயிருது, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தா அதுக்கு ஒரு கண்டின்ஜென்சி ரிசர்வ் தான் நீங்க எமர்ஜென்சி ஃபண்ட் சொல்றீங்க, அதை பில்ட் பண்ணணும். ஸோ வேலை போச்சுன்னா உங்களுக்கு ஒரு 1 years இன்கம் ஆகுது இருக்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சோடனே இந்த எமர்ஜென்சி ஃபண்டை கிரியேட் பண்ணிக்கணும். ஒரு பீரியட் ஆஃப் 2-3 years நீங்க அதை பில்ட் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் அதை தான் பில்ட் பண்ணணும் நீங்க. அப்பதான் உங்களுக்கு ஏதோ ஒரு கிரைசிஸ் வந்து ஜாப் லாஸ் இல்ல ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன், இது ரெண்டுத்தையும் நீங்க வந்து கம்ஃபர்டபுளா ஹேண்டில் பண்ற மாதிரி நீங்க இருந்தா தான் நீங்க மறுபடியும் அந்த பிரச்சனைகள் வரும்போது அதை நல்லா ஃபேஸ் பண்ணுவீங்க. இம்பார்ட்டன்ட் திங் இஸ் டு ஃபேஸ் த கிரைசிஸ் போல்ட்லி. எப்ப நம்மளால போல்டா ஃபேஸ் பண்ண முடியும்? நம்மளால மேனேஜ் பண்ண முடியுங்கிற கான்பிடன்ஸ் இருந்தா தான் நம்மளால போல்டா ஃபேஸ் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பணமே இல்லாம எல்லா பணத்தையும் அன்னன்னைக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வரும்போது அவங்க போய் கடன் பட்டுருவாங்க. கடன்ல விழுந்து அவங்க மீண்டு வர்றதுக்கு ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஸோ அந்த டைம் லாஸ் வந்து பயங்கரம். பைனான்சியல் லாஸ் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு, ஆனா டைம் லாஸ் அதை விட பெருசு. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து கரெக்டா யோசிச்சு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சீங்கன்னா நடக்காது. சார், கம்மிங் டு யோர் லைஃப் அட் 25, நீங்கள் அந்த டைமில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி லிபரலைசேஷன் உண்டாச்சு நம்ம நாட்டில். அட் த சேம் டைம் ஹர்ஷத் மெஹ்தா ஸ்கேமும் அப்போ தான் நடந்துச்சு இல்லையா? ஸோ அரௌண்ட் தட் டைம் ஒன்லி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு மக்கச்செக்கில் இப்போ பார்த்துருப்பீங்க. ஹவு டிட் யூ சேல் த்ரூ இட் சார்? எப்படி அது கடந்து வந்து? Firstly, I took 1 year off after the scam of 1992. I was studying and I was studying investments for 1 year. எந்த டிரான்சாக்ஷனும் பண்ணல, நிறைய கற்றுக்கிட்டேன். தியரி நிறைய கற்றுக்கிட்டேன். முன்னாடியே தெரியும், பட் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா. ஏன்னா நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணல, ஷேர் வாங்கி விற்கல, எப்படி பணம் பண்ணலான்னு ஒரு வருஷம் யோசிக்காம இதை பண்ணீங்கன்னா உங்க முழு கவனமும் கத்துக்கிறதுல இருக்கும். அண்ட் நிறைய செல்ஃப் ஸ்டார்ட் தான். இப்ப இருக்கிற மாதிரி கிளாஸ் எல்லாம் கிடையாது. ஸோ மற்ற இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிறது, படிக்கிறது, சந்தேகத்தை தீர்த்துக்கிறது, அந்த மாதிரி தான். ஸோ அந்த 1 year ஃபுல்லா எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணதுனால
மார்க்கெட் இன்னும் ரிஃபார்ம் ஆகி இன்னும் மாடர்னைஸ் ஆகும்போது நம்மளும் அதோடய நம்மளை புதுப்பிச்சுக்க ஒரு வாய்ப்பை நான் வழங்கி கொண்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸை நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் போது மார்க்கெட் போறத நம்ம முன்னாடியே கணிக்க ஆரம்பிச்சிருவோம். மார்க்கெட் எங்க போகுதுங்கிறது முன்னாடியே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நாம முன்னாடியே அந்த இடத்துல போய் சேஃபா நிற்போம். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நம்ம வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மார்க்கெட் வளர்ச்சிக்கு நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிடும். ஸோ அந்த கிராஷுக்கு அப்புறம் நான் கத்துக்கிட்டது 2-3 வருஷம் ஒண்ணுமே நடக்காது. நம்மளை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஜேர்னி போறீங்கன்னா நீங்க வாட்டர் பாட்டில், ஃபுட்டு, டவல் எல்லாம் எடுத்துட்டு போல. அந்த மாதிரி ரிட்டர்னே இல்லாத ஒரு 5 வருஷம்னா நீங்க அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்க உருவாக்கிக்கணும் பினான்சியலா. அப்பதான் அந்த ஜேர்னியை நீங்க வந்து பீஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இல்லைன்னா வருத்தம் வந்துடும், டிப்ரெஷன் வந்துடும், கோபம் வந்துடும், இன்வெஸ்ட்மெண்ட்ல ரேஷா டெசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதெல்லாம் வராம இருக்கணும்னா எப்படி? முன்னாடியே ஓகே இதெல்லாம் நான் இப்ப கத்துக்க போறேன், இப்படித்தான் இருக்க போறேன் அப்படின்னு நீங்க வந்து ஒரு சேஃபர் ஜோன்ல போய் நிறைய விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. யூ பிகம் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். அதுதான் நீங்க பண்ணணும் அந்த மாதிரி டைம்ல. அதுதான் நானும் பண்ணேன். சார், கமிங் டு த ஏஜ் ஆஃப் 30, ரைட்? ஸோ இப்போது ஜென்ரலாக நிறைய பேருக்கு இருக்கிற அந்த ப்ரெஷர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு. சரி, ஓகே, வீடு வாங்கணும் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐதர் லோன் வச்சு இஎம்ஐ போகலாமா, ஒரு டவுன் பேமெண்ட், சின்ன டவுன் பேமெண்ட் வச்சுட்டு அப்புறம் ஒரு பெரிய லோன் எடுத்துக்கலாமா, இல்லாட்டி இன்னொரு சைட் ஆஃப் கன்ஃபியூஷன் என்ன வந்து, இல்லை அந்த பணத்தை நான் இன்வெஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி என்கிட்ட சைசபிள் காப்பர்ஸ் இருக்கோ, லெட்ஸ் சே 40 or 50, எப்போ என்கிட்ட வருதோ அப்போ நான் வீடு வாங்கிக்கிறேன், கம்ஃபர்டபுளாக வீடு வாங்கிக்கிறேன் அப்படின்னு. எது ரைட்டான தாட் சார்? பிகாஸ் எனக்கே வந்து அந்த ஒரு கொஸ்டின் இருக்குது. பிகாஸ் இந்த வீடு வாங்குறதுல நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே வாங்கிடுறாங்கன்றதான் என்னுடைய அப்சர்வேஷன். ஃபர்ஸ்ட் இது ரொம்ப வருஷமாக நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ 25-26 நிறைய பேர் வாங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தேவை இருக்குன்னாக்கா, ஒன்லி இஃப் தே ஹாவ் அ ஹவுஸ் தே ஃபீல் தே கேன் கெட் மேரிட். ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. வீடு இருக்கான்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து சோஷியலாக இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து அவசரப்பட்டு வீடு வாங்கிடுறாங்க. அவங்க அந்த வீட்டில் இருக்கிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு அது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுது. அதில் அவங்களுக்கு ரிட்டர்ன் ரொம்ப கம்மி. ஏன்னா டிவிடெண்ட் அது ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுது. ஏன்னாக்கா ரெண்டல் ஈல்டு 1% கூட கிடைக்காது. நீங்கள் வட்டி 9% கட்டுறீங்க, ரைட்? ஸோ என்ன, அது உங்கள் சேவிங்ஸ்லேருந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் போயிட்டு இருக்கு. வேறஸ் நீங்கள் ஏர்லியாக அதை வாங்காமல் நீங்கள் லெட்டஸே ஒரு 40ல் நான் வீடு வாங்குறேன், பிட்வீன் 40 and 45 வாங்குறேன்னு சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் 30s ஃபுல்லாக நீங்கள் அதை இஎம்ஐக்கு கட்டக்கூடிய பணத்தை நீங்கள் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போவீங்க. இது வீட்டுக்காக அப்படின்னு தனியாக. அப்படி 10 வருஷம் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட உங்கள் வீட்டில் 40லேருந்து 50% பணம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக கிரியேட் பண்ணிடுவீங்க. ஆனால் நீங்கள் 50% பணம் போட்டிருக்க மாட்டீங்க. நீங்கள் போட்ட பணம் 12 to 20% இருக்கும். அப்ரிசியேஷனில் அது வந்து 50% ஆகிடும் 10 இயர்ஸில். ஸோ 30லேருந்து 40 வரைக்கும் நீங்கள் இதை 10 வருஷம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு நல்ல கார்பஸை பில்ட் பண்ணுறீங்க ஃபார் த ஹவுஸ். நீங்கள் 40 வரும்போது, அல்லது வீடு எப்போ உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் கிடைக்குது, இங்கே பணம் நிறைய இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வளர்ந்துருச்சு, இப்போ இதை பண்ணலாம், வீடும் நல்ல விலையில கிடைக்குது, இந்த இன்ட்ரெஸ்ட் ரெண்டையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண, இந்த 2 டெசிஷன் நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக எடுக்கணும். இதுவும் சரியா இருக்கணும், அதுவும் சரியா இருக்கணும். எது, இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்கிறதும் சரியா இருக்கணும், மார்க்கெட் பாட்டமில் விற்கக்கூடாது, க்ளோசர் டு மார்க்கெட் டாப் விற்கணும். ப்ராப்பர்ட்டி வாங்குறது ஒரு ரீசனபிள் வேல்யூவேஷன்ல வாங்கணும். ரொம்ப எக்ஸஸ் பிரைஸ் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனை நீங்க ஒதுங்கிக்கணும், வெயிட் பண்ணணும் ஃபர்தர். ஸோ இந்த 2 டெசிஷனை நீங்க சரியா எடுத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 40 to 50% ஆஃப் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு உங்க சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த இஎம்ஐயை கட்டி நீங்க ஃபாஸ்டா அடைச்சிடுவீங்க பேசிக்கா. ஸோ இப்போ எல்லாரும் 20, 25 வருஷம், 30 வருஷம்லாம் லோன் எடுக்கிறாங்க ஹோம் லோன். என்ன பொறுத்த வரைக்கும் 8 வருஷத்துல நீங்க கட்டிடணும் லோனு. எப்படி முடியும்? லோன் அமௌண்ட் வந்து டோட்டல் வேல்யூ ஆஃப் ப்ராப்பர்ட்டியில ஒரு 50% அல்லது மேக்ஸிமம் 60% இருந்தால் தான் இது பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நீங்க ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நீங்க ப்ராப்பர்ட்டிக்காக போட்ட பைசா இருக்குல்ல, தனியா தானே இன்வெஸ்ட் பண்ணீங்க 10 வருஷம், அதுவே இஎம்ஐயா மாறிடும் ஆட்டோமேட்டிக். பிளஸ் நீங்க தனியா உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கோ அல்லது உங்க ஃபியூச்சருக்கோ ஒரு சேவிங் பண்றீங்கல்ல, அதுவும் வளர்ந்துகிட்டு இருக்கும். ஸோ ஒருவேளை அதுக்கப்புறம் கூட நீங்க 50% லோன் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ப்ராப்பர்ட்டியில,
ஒரு வருஷம் ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப மேல போயிருது, அடுத்த வருஷமும் மேல போயிருது, நீங்க எதிர்பார்க்காத ப்ராஃபிட்லாம் வருது, உங்களுக்கு தெரியுது இது இந்த இடத்துல நிலைக்காது, அந்த இடத்துல ஒரு 10% வெளியே எடுத்து இந்த லோனை நீங்க வந்து 50% இருந்து 40% குறைச்சிடலாம். இப்படி நீங்க வருஷம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமா பண்ணீங்கன்னா லோனை வந்து நீங்க வேகமா அடைக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நான் சொன்ன 7-8 இயர்ஸ்ல லோனே இல்லாம நீங்க மென்டலி ஃப்ரீ ஆயிடுவீங்க, ஃப்ரீ அப் ஆயிடுவீங்க. இது எப்படி நடக்கும்? நான் சொல்றபடி நீங்க அந்த டவுன் பேமெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை வளர்த்து பண்ணாதான் வரும். நீங்க டவுன் பேமெண்ட் ரொம்ப குறைவா பண்ணி எவ்வளவு மினிமம் பேங்க் எடுத்துப்பாங்களோ அவ்வளவு பணத்தை கொடுத்து வீடு வாங்கினாக்கா நீங்க அந்த வீட்டுக்கு கட்ட போற வட்டி ரொம்ப அதிகமாயிடும். வேற நீங்க அந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வட்டி செலவு குறைவு. வட்டி செலவு குறைவுனா அந்த பைசாவை நீங்க வந்து ஃபர்தர் இன்வெஸ்ட் பண்ணி வேற ஒரு கார்பஸ் கிரியேட் பண்ணலாம், வெல்த் கிரியேஷனுக்கு யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு நிறைய ஆப்ஷனாலிட்டிஸ் வருது. பட் இது எதை பொறுத்து இருக்குன்னா நீங்க 25 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் நீங்க வீட்டுக்காக என்ன பண்றீங்கன்றதை பொறுத்து இருக்கு. வீடு வேணும்னு உங்களுக்கு தெரியும், என்னைக்கோ ஒரு நாள் அது வரப்போகுது, முதல்ல இருந்தே அந்த வீட்டுக்கு தனியா சேவ் பண்ணி காம்பவுண்ட் பண்ணி வளர்த்து வச்சீங்கன்னாக்கா அந்த பைசா உங்களுக்கு வந்து பல பெனிஃபிட்ஸை தொடர்ந்து உங்க லைஃப் ஃபுல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட்ல பணத்தை வேஸ்ட் பண்றதை கணிசமா குறைச்சிருவீங்க. ஸோ நம்ம இப்போ பகுதி 1 நிறைவுக்கு வந்துட்டோம். அடுத்து பகுதி 2 சில கேள்விலாம் இருக்கு. உங்களை மாதிரி நானும் அவளை காத்துட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாம்.